Exercise 2.6. First sum. Find the sum of the following. So 3 plus 7, 3, 7, 11, etc. up to 40 terms. 40 terms இருக்குதாமா. So first number A என்னது 3. So difference T என்னது T2 minus T1. T2 value இங்க என்னதுனா 7. So T1 value 3. So 7 minus 3 எழுதிக்கலாமா equal to 4. N மொத்தம் எத்தனை number of elements இருக்குது 4 terms இருக்குது. So N equal to 40. So இது SN formula என்னது n by 2 into 2a plus n minus 1 into d. So இதுக்கு வந்து formula difference கொடுத்திருந்தா இந்த formula. So L last time கொடுத்திருந்தா நமக்கு formula வேற வரும். இப்போ நமக்கு கொடுத்திருக்க எல்லா வேல்யூஸும் நம்ம அப்ளை பண்ணுறோம். n-க்கு பதிலா 40 and 2 into a-க்கு பதிலா 3, n-க்கு பதிலா 40, difference d-க்கு பதிலா 4. ஸோ இங்கே வந்து 2 into 2 ஆல் டிவைட் பண்ணோன்னா 40 20. ஸோ 22 into 3 6 plus 40 into 40 minus 1 39 into 4. இப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது 20 into 162 equal to 3240. Second one 102, 97, 952, up to 27 terms. First term A என்னது 102. Difference T வந்து second term T2 minus T1. T2 என்னதுப்பா 97 minus T1 என்னது 102. So 97 minus 102 equal to ரெண்டே subtract பண்ண நமக்கு என்ன கிடைக்குது -5, n equal to மொத்தம் 27 terms. So n வந்து 27. So SN formula எழுதிக்கிறோம். ஃபார்முலாவில் கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறோம். நமக்கு இந்த டேர்ம்ஸ் கிடைக்குது. ரெண்டு subtract பண்ண 74. ஸோ இதை கேன்சல் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 37. ஸோ 27 into 37 999. Third one 6 plus 13 plus 29 plus etc plus 97. இங்கே வந்து லாஸ்ட் டைம் கொடுத்துட்டாங்களா. ஸோ நமக்கு இது ஃபார்முலா வேறுன்னு சொன்னேன்னா ஃபஸ்ட் டைம் ஏ என்னது 6, டிஃப்ரென்ஸ் டி என்னது 7, லாஸ்ட் டைம் 97. ஸோ இப்போ என் கண்டுபிடிக்கிறோம். என் ஃபார்முலா என்னது எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. எல் 97 மைனஸ் ஏ 6 பை டி வேல்யூ 7 ப்ளஸ் 1. 97 மைனஸ் 6 91 பை 7 ப்ளஸ் 6. ஸோ இதை வந்து 7ஆல் மல்டிபிள் பண்ணால் 1 into 7 7. ஸோ 91 + 7 வந்து என்ன வேல்யூ 98 பை 7. இது கேன்சல் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது 14 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம n கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ SN கண்டுபிடிக்கிறோம். இப்போ லாஸ்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா SN ஃபார்முலா வேறுன்னு சொன்னேன்னா ஸோ n by 2 into a plus l தான் ஃபார்முலா. ஸோ n 14 by 2 into a வேல்யூ 6 plus 97. 97 plus 6 வந்து 103. 2 and 14 cancel பண்ணோன்னா 7. So 7 into 103 equal to 721. Second sum. How many consecutive odd integers beginning with 5 will sum to 418? Consecutive odd integers starting வந்து 5 கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம எழுதிக்கலாம் 5, 7, 9, 11 and 13 odd integers சொல்லியிருக்காங்க. ஸோ எழுதியிருக்கான் sum to 480. ஸோ அப்போ SN கொடுத்துட்டாங்க. SN என்னது 480. இப்போ ஏ எழுதலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஏ வந்து 5, அது டிஃப்ரென்ஸ் வந்து 2. ஆல்ரெடி நம்ம இங்கே எழுதிட்டோம். ஸோ SN ஃபார்முலா எழுதிக்கலாமா. எழுதிட்டு SNக்கு பதிலாக 480. n வந்து நமக்கு தெரியாது. ஸோ n வச்சுட்டு மீதி எல்லா டேர்ம்ஸையும் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஏ வந்து 5, டி வந்து 2. இப்போ n by 2 அப்படியே வச்சுட்டோம்னா 2 into 5 10. இதை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம் 2n minus 2. இப்போ வந்து 10 minus 2 என்ன வேல்யூ வரும் 8 வருமா. இந்த 2வை வந்து இந்த சைடு கொண்டு போய்ட்டு மல்டிபிள் பண்ணால் 960 கிடைக்குதா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் இதை என்னோட மல்டிபிள் பண்ணிவிட்டு இந்த டேர்ம் வந்து ரைட் சைடு கொண்டு வந்துடுறோம். ஸோ n வந்து 2n ஸ்கொயர் ப்ளஸ் 8 into n 8n minus 960. இந்த ஹோல் டேர்ம்ஸை 2ஆல் டிவைட் பண்ணிடுறோம். ஸோ n ஸ்கொயர் ப்ளஸ் n minus 480. ஸோ இப்போ வந்து -480 எப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ -20 into 24. இதை மல்டிபிள் பண்ணால் -480 கிடைக்குமா. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணோன்னா சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 4 கிடச்சிடும். 4 தானே இங்கே உள்ள கோஎஃபிஷியன்ட். ஸோ 4 கிடச்சாச்சு. இப்போ என்னோடய வேல்யூ வந்து 20யும் -24ம். இங்கே வந்து சம் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து மைனஸில் இருக்காது. ஸோ ப்ளஸில் இருக்கிறது தான் ஆன்சர். ஸோ n வந்து எதுவாக இருக்கும் 20. இப்போ ஆன்சர் எழுதிடலாமா.
number of consecutive odd integers beginning with 5 will sum to 48 480 is 20. Third sum, find the sum of the first 28 terms of an AP whose nth term is 4n minus 3. Number of terms என்னது 28, so n equal to 28. Tn nth term வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குமா 4n minus 3. ஸோ அப்போ T1 கண்டுபிடிச்சிடும், எனக்கு பல 1 போட்ட ஆன்சர் 1. T2 கண்டுபிடிக்கிறோம், எனக்கு பல 2 போட்டோன்னா 4 into 2 8 minus 3 equal to 5. Tக்கு பல 3 போட்டோன்னா ஆன்சர் 9. இப்போ A கண்டுபிடிக்கலாமா? A ஃபஸ்ட் டேர்ம் தான் T1, ஸோ ஆன்சர் இஸ் 1. D வந்து என்னது T2 minus T1. T2 வேல்யூ 5 minus 1 equal to 4. இப்போ வந்து நம்ம nth டேர்ம் கண்டுபிடிக்கணுமா 28, ஸோ S28 கண்டுபிடிக்கிறோம். ஃபார்முலா என்னது n/2 into 2a plus n minus 1 into D. ஸோ n வேல்யூ அப்ளை பண்ணுறோம், a வேல்யூ அண்ட் D வேல்யூ அப்ளை பண்ண ஆன்சர் என்ன கிடைக்குது 1540. Fourth sum, the sum of the n terms of the certain series is given as 2n square minus 3n. Show that the series is an AP. ஸோ Sn கொடுத்துட்டாங்க, ஸோ S1 கண்டுபிடிக்கிறோம் minus 1. S1 தான் நமக்கு T1னா, ஸோ T1 equal to A equal to minus 1. ஸோ S2 கண்டுபிடிக்கிறோம், 2 போட்டோன்னா என்னுக்கு பல 2 போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்குது 2. ஸோ T2 வேல்யூ என்னது S2 minus S1. ஸோ 2 minus S2 வேல்யூ வந்து 2 minus T1 வேல்யூ minus 1. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது 3. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ட் D என்னது T2 minus T1. T2 value 3 minus of minus 1 equal to 4. So AP form என்னது A, A plus D, A plus 2D. A value minus 1, A plus D, A plus 2 into D value 4. So minus 1 அப்படியே எழுதுறோம். Minus 1 plus 4 equal to 3. 2 into 4 வந்து 8. So 8 minus 1 வந்து 7. So இதுதான் AP. This is an AP with A வந்து minus 1 என்றோம் and D வந்து 4 இருக்கு. Fifth sum, the 104th term and 4th term of an AP are 125 and 0. Find the sum of the first 35 terms. 140th term உடைய value என்னது 125. So T 104 equal to 125. See 4th term உடைய value 0. So T4 equal to 0. இப்போ Tn formula தெரியுமா, Tn equal to A plus n minus 1 into T. இப்போ நம்ம வந்து T104க்கு போடும்போது A plus n minus 1 வந்து 1 சப்ராக்ட் பண்ணணும் nலேருந்து. ஸோ 103 into D equal to 125. ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு T4 கண்டுபிடிக்கிறோம். A plus இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். A plus nக்கு பல 4. ஸோ 4 minus 1 வந்து 3. D equal to 0. T4 வந்து 0 சொல்லியிருக்காங்களா, ஸோ 0. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 103 minus 3 equal to 100. D equal to 125. So D value equal to 5/4. So D equal to 5/4 ni equation 2ல switch பண்றோம். So D க்கு பதிலா 5/4. அப்ப A value என்ன கிடைக்குது -15/4. So now Sn formula n/2 2a plus n minus 1 into t. So 35th term கேட்டிருக்காங்க. So அப்ப n க்கு பதிலா என்ன போடணும் 35. So 35/2. A value என்ன கண்டுபிடிச்சோம் -15/4 plus n minus 1 34. D value 5/4 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். இங்கே 1 2 is to 2 2s are 4, 2 2s are 4, 70 2s are 34. ஸோ 35/2 அப்படியே வச்சுக்கிறோம். 15/2 இருக்குது ப்ளஸ் 17 into 5 85/2. ஸோ இங்கே டிவிஷனில் கீழே வந்து சேம் நம்பராக இருக்குது. ஸோ மேலே ஆட் பண்ணிக்கலாமா, -15 + 85 equal to 17. 70/2. ஸோ 70 இதில் கேன்சல் பண்ணோன்னா 35. ஸோ 35/2 into 35. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 100 and 1225. இதை கேன்சல் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது 612.5. ஸோ S35 equal to ஆன்சர் எழுதியாச்சு. Sixth sum, find the sum of all odd positive integers less than 450. Sum of the all odd positive integers கேட்டிருக்காங்க, அதோடைய லெஸ் தென் 450 விட கம்மியாக இருக்கிறது. ஸோ ஆட் நம்பர்ஸ் இருக்கணும், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாக இருக்கணும். நம்பர்ஸ் எழுதிக்கலாமா 1 + 3 + 5 + எக்ஸட்ரா ப்ளஸ் 450க்கு இருக்கிற கம்மியாக இருக்கிற ஆட் நம்பர் என்னது 449.
ஸோ இதோட ஏ என்னது ஃபஸ்ட் வேல்யூ 1, டிஃப்ரென்ஸ் டி என்னது 2, எல் லாஸ்ட் டேர்ம் 449. இப்போ நமக்கு n தெரியாது, ஸோ n கண்டுபிடிக்கிறோம். n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1, எல் 449 மைனஸ் ஏ வேல்யூ 1 பை டி வேல்யூ 2 ப்ளஸ் 1. இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் 448 பை 2 ப்ளஸ் 1. இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 224 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 225. இப்போ நமக்கு n கிடச்சிச்சா, ஸோ எஸ்என் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எஸ்என் ஃபார்முலா என்னது, n பை 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல், n பை 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். கேன்சல் பண்ணோன்னா என்ன கிடைக்குது, 50,625. ஸோ எஸ் 225 ஈக்குவல் டு 50,625. Seventh sum. Find the sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4. இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் 602க்கும் 902க்கும் நடுவில் இருக்க நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி எழுதிக்கலாம், 603, 604 எக்ஸெட்ரா 901 இது ரெண்டுக்கும் நடுவில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 901 வரைக்கும் எழுதிக்கிறோம். இதில் ஏ வேல்யூ 603, எல் வேல்யூ 901, டி வந்து 1. ஸோ நம்ம என் கண்டுபிடிச்சிருக்கோம், எஸ் 299 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு சம்மில் என்ன கேட்டிருந்தாங்க, விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை 4 கேட்டிருந்தாங்களா. இப்போ நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை 4 ஈக்குவல் டு நாட் டிவிசிபிள் பை 4னா மொத்த நம்பர்ஸ்லேருந்து டிவிசிபிள் நம்பர்ஸை கழிச்சா கிடச்சிருமா. ஸோ நம்ம அதை தான் எழுதியிருக்கோம். சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் between 602 and 902 which are not divisible by 4 equal to, ஸோ மொத்த நேச்சுரல் நம்பர் இருந்து சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அதுலேருந்து மைனஸ் சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் விச் ஆர் டிவிசிபிள் பை 4. இங்கே நாட் டிவிசிபிள் பை 4 கிடைக்கணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ்லேருந்து டிவிசிபிள் பை 4 கழிச்சா கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்திருக்கோம். டு மேக் 600 divisible by 4, 600 divisible by 4 ஆக்கணும்னா 2ஆல் ஆட் பண்ணால் கிடச்சிடுமா. ஸோ 2ஆல் ஆட் பண்ணால் 604 இஸ் divisible by 4. அடுத்து 902 divisible by 4 ஆக்கணும், இதை விட கம்மியானதா. ஸோ சப்ராக்ட் பண்ணுறோம் 2ஆல். ஸோ வந்து 900 இஸ் divisible by 4. இப்போ இதை வந்து ஃபஸ்ட் டேர்மும் இது லாஸ்ட் டேர்ம்னு வச்சுட்டு தான், இது ஃபஸ்ட் டைம் இது லாஸ்ட் டைம் வச்சுட்டு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், ஆர் divisible by 4க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ வேல்யூ என்ன எடுத்தோம்னா 604 நம்ம இப்போ கண்டுபிடிச்சோமா. ஸோ எல் வந்து 900, அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து 4. ஸோ என் கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபார்முலா அப்படி. ஸோ எஸ் 75 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ என் வந்து 75னால எஸ் 75 கண்டுபிடிச்சிருக்கோம். 50,400. இப்போ ஈக்குவேஷன் 1 implies sum of all natural numbers between which are not divisible by 4 equal to, இப்போ sum of natural numbers minus divisible by 4 தான் நீங்கள் கண்டுபிடிச்சோம். ஸோ இது வேல்யூ இது ரெண்டா சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்குது, 1,68,448. ஸோ 8th சம்மில் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ கிட்டுறாங்கன்னா 400,800, செகண்டில் 4,750. இப்படியே குறைச்சிட்டே வந்து ப்ளஸ் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் 10 rupees கிடைச்சாங்களா. நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க கொஸ்டின், அமௌண்ட் பெய்டு இன் 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்லேருந்து ஏ 4,800, டி டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, ஸோ T2லேருந்து T1 சப்ராக்ட் பண்ணோம். ஸோ -50. ஸோ என் டோட்டல் நம்பர் வந்து என்னது 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ 10. இப்போ எஸ்என் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது, 50,750. ஸோ S10 10th இன்ஸ்டால்மெண்ட்டில் அப்போ எவ்வளோ கிடைச்சாங்க, 45,750 rupees கட்டியிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஒன் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு அமௌண்ட் பெய்டு இன் 10 இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து காஸ்ட் ஆஃப் த லேப்டாப், மொத்த 10 இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து டோட்டல் காஸ்ட்டே சப்ராக்ட் பண்ணால் கிடச்சிருமா. ஸோ 10 இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 45,700. ஸோ காஸ்ட் லேப்டாப்போட டோட்டல் காஸ்ட் எவ்வளவு 40,000. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ கட்டியிருக்கோம், 5,750. 9th sum, a man repays loan for 65,000 is paying 400 in the first month and increasing payment வந்து ஒவ்வொரு மந்த்லையும் 300 அமௌண்ட் அதிகமாக கட்டியிருக்காங்க. ஹவு லாங், இவர் எவ்வளோ நாள் ஆகும் லோன் கட்டி முடிக்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லோன் அமௌண்ட் வந்து 65,000. ஸோ ஃபஸ்ட் மந்தில் 40, அடுத்து 300 இன்க்ரீஸாக. ஸோ 700, 300 கூட மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணோன்னா 1000 + 1300 + எக்ஸெட்ரா. இப்போ ஏ வந்து 400,
டி வந்து 300, எஸ்என் டோட்டல் லோன் அமௌண்ட்டு தான் நமக்கு எஸ்என். ஸோ அது எவ்வளவு 65,000. ஸோ நமக்கு எஸ்என் ஃபார்முலா தெரியுமா, which is equal to 65,000. இப்போ நம்ம ஏ வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட்டு டி வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு எல்லாத்தையும் கேன்சல் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது, ஸோ 300n ஸ்கொயர் ப்ளஸ் 500n மைனஸ் 1,30,000 ஈக்குவல் டு 100. ஸோ இது டோட்டல் டேர்ம்ஸையும் 100ஆல் டிவைட் பண்ணிடும். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, 3n ஸ்கொயர் ப்ளஸ் 5n minus 1300 equal to 0. So minus 3900 நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம், 60 65 பிரிச்சு எழுதலாமா. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு 3 இருக்கா, ஸோ பை 3 போடுறோம். அப்போ 60/3 வந்து மைனஸ் 20. ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்னென்ன கிடைக்குது, 20யும் மைனஸ் 60/3யும் கிடைக்குது. ஸோ வந்து n வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவாக இருக்காது. ஸோ n ஈக்குவல் டு 20. அப்போ எவ்வளோ வருஷம் ஆகுமா, எவ்வளோ மந்த்ஸ் ஆகுமா லோனு கிளியர் பண்ணுறது, 20 months ஆகும். ஸோ ஆன்சர், he will take 20 months to clear the loans. 10th sum. First one, total number of steps எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 steps. ஸோ n ஈக்குவல் டு 30. number of bricks of the bottom எத்தனை number of bricks யூஸ் பண்ணுறாங்க, 100. ஸோ a ஈக்குவல் டு 100. 2 bricks வந்து லெஸ் தன், ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வந்து 2 bricks கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ டிஃபரன்ஸ் என்னவாக இருக்கும், ஈக்குவல் டு -2. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் bricks required ஃபார் த டாப் மோஸ்ட் ஸ்டெப். ஸோ அப்போ டிஎன் எவ்வளவு, a + n - d. அப்போ டாப் மோஸ்ட் ஸ்டெப் மொத்தம் எத்தனை நம்பர் ஸ்டெப்ஸு, 30யா. ஸோ t30 கண்டுபிடிக்கணும். ஸோ 100 + n - 1 இன்ட்டு d வேல்யூ -2. 30 - 1 equal to 29. So 29 into -2 -58. So இதை ரெண்டு செப்பரேட் பண்ணால் 42. Second one, number of bricks required. So number of bricks required SN formula. So SN equal to n/2 into 2a plus n minus 1 into t. n-க்கு பதிலா 30, மொத்தம் 30 ஸ்டெப்ஸ் தானே. ஸோ n 30, just 30 கண்டுபிடிக்கிறோம். ஸோ நமக்கு வந்து a வேல்யூ அப்ளை பண்ணுறோம், n into n minus 1 வந்து 29, d வேல்யூ -2. இது ரெண்டே மல்டிபிள் பண்ணால் 58. 30/2 வந்து 15. இது ரெண்டே மல்டிபிள் பண்ணி இதோட சவராட் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 2130. ஸோ 11th sum, s1 s2 s3 etc m are sum and n terms are m. ஸோ AP where first term வந்து 1 2 3 etc m whose common differences கொடுத்துருக்காங்க respectively, then show that. இதை ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒன் நமக்கு ஆல்ரெடி எஸ்எம் ஃபார்முலா தெரியுமா. இப்போ வந்து டேர்ம்ஸ் வந்து 1லேருந்து m வரைக்கும். ஸோ அப்போ s1லேருந்து s2 s3 xm வரைக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் இது டிஃப்ரென்ஸ், இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், இது சம் ஆஃப் n டேர்ம்ஸ். ஸோ ஃபஸ்ட் டேர்ம் வந்து 1, d வந்து 1ன்னு வச்சுக்கோமா, n டேர்ம்ஸ் வந்து n. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம், n/2 into 2 + n - 1 into dக்கு பதிலாக 1. ஸோ இதுலேருந்து நம்ம n/2 எடுத்துட்டோன்னா 2 - 1 வந்து 1. ஸோ n + 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1க்கு அடுத்து நெக்ஸ்ட் 2 3 எக்ஸெட்ரா m எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் d வேல்யூ 3 5 எக்ஸெட்ரா 2m - 1. ஸோ இது எல்லாமே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து n தான். ஸோ நெக்ஸ்ட் s2 எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, n பதிலாக n தான் /2 இன்ட்டு 2 இன்ட்டு இங்கே டேர்ம் வந்து 2வா. ஸோ 2 + n - 1 டிஃபரன்ஸ் வந்து இங்கே 3. ஸோ 2 இன்ட்டு 3 வந்து 4. இங்கே 4 - 3 வேல்யூ என்னது 1 தான். ஸோ இப்போ 3 இன்ட்டு n வந்து 3n + 1. ஸோ இங்கே அதே மாதிரி n/2 இன்ட்டு 2 இன்ட்டு இங்கே தேர்டு டேர்மா. ஸோ 3 n - 1 டிஃபரன்ஸ் என்னது 5வா. ஸோ 5 ஈக்குவல் டு n - 1 இன்ட்டு இங்கே 2 இன்ட்டு 3 என்னது 6. இங்கே -5 இருக்குமா. ஸோ 6 - 5 வேல்யூ 1. ஸோ 5 இன்ட்டு n 5n + 1. ஸோ நெக்ஸ்ட் mth term வந்து 2m - 1n. ஸோ sm equal to 2m + n - 1 into 2m - 1. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், n/2 இன்ட்டு n into 2m - 1 + 1. ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, s1 s2 s3 எக்ஸட்ரா xm வரைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், n/2 எல்லா டேர்ம்லேயும் பொதுவாக இருக்குதா. ஸோ நம்ம n/2 எழுதிட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா n/2 பொதுவாக எழுதிட்டோமா. அடுத்து இங்கே வந்து 1 3n 5n இருக்கா.
ஸோ அதை எழுதிக்கிறோம் n + 3n + 5n + etc ப்ளஸ் இங்கே என்னது n × 2m - 1 வரைக்கும். ஸோ எழுதிட்டோம் ப்ளஸ் இங்கே 1 இங்கே லாஸ்ட்டு 1 இருக்குது 1 1 1 எக்ஸெட்ரா 1 இருக்கா. ஸோ எத்தனை டைம்ஸ் m1 இருக்கும்னா m டைம்ஸ் இருக்குமா. ஸோ m டைம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம 1 வந்து m டைம்ஸ். ஸோ m எழுதிக்கிறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிடுறோம் ஹோல் டேர்ம்ஸ்லேருந்து என்ன பொதுவாக வெளியே எடுத்துடுறோம். ஸோ இப்போ இதோடைய ஃபார்முலா என்னது 1 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் 2m - 1னா m/2 × 2m - 1 ப்ளஸ் இந்த லாஸ்ட் ஒன் வந்து 1. ஸோ -1 + 1 கேன்சல் ஆயிரும் 2வும் 2வும் கேன்சல் ஆயிரும் m × m m² ப்ளஸ் m. இந்த டேர்ம்லேருந்து என்ன பொதுவாக வச்சுட்டு m-ஐ வெளியே எடுத்துடுறோம். ஸோ அப்போ மீதி என்ன இருக்கும் mn + 1. ஸோ ஆன்சர் என்னது 1/2 × mn × mn + 1. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. 12th one find the sum. இந்த சம் வந்து 12th டேர்ம் வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ வேல்யூ என்னது எழுதியிருக்கோமா. நெக்ஸ்ட் டி வந்து t2 - t1 t2 - t1. ஏ வேல்யூ சப்ராக்ட் பண்ணணும்னா 2a, பி வேல்யூ சப்ராக்ட் பண்ணணும்னா -b. ஸோ இப்போ எஸ்என் கண்டுபிடிக்கிறோம். n/2 × 2a + n - 1 × t. n வேல்யூ 12. ஸோ 12/2 × 2 × a வேல்யூ ப்ளஸ் n - 1 12 - 1 வந்து 11 × d வேல்யூ. ஸோ இது ரெண்டையும் 2ஆல் 2 × a - b மல்டிபிள் பண்ணிடும். ஸோ இந்த டேர்ம் வந்து 11ஆல் மல்டிபிள் பண்ணிடும். டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக தான் இருக்குது. ஸோ a + b அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா 22வையும் 2வையும் சப்ராக்ட் ஆட் பண்ணோன்னா 24 கிடைக்கும். இங்கே -2வையும் -11 ஆட் பண்ணோன்னா -13b. ஸோ ஆன்சர் இஸ் 6 × 24a - 13b/a + b. This is S12.